வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். குக்கரை திறந்தாலே அப்படி கம கமன் வாசனையோடு இருக்கும் இந்த குழம்பு. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சிக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் மிளகு குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த மழை நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சளி இருமல் அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த குழம்பு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தொண்டைக்கு ரொம்ப இதமாகவும் இருக்கும். அதுவும் சளி இருமலும் குறையும். இதை நாட்டுக்கோழியில் செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பு. வாங்க இதை எப்படி செய்யலான்னு நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம். ஸோ ஒரு இரும்பு பேன் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ மிதமான தீயில் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது 3 பொரிஞ்சு அப்படி வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய், ஒரு 50 கிராம் தேங்காய். துருவின தேங்காவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்தால் போதும். ஸோ வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கினா போதும். ஸோ அந்த அளவுக்கு வதக்கிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். நம்ம குக்கரில் குழம்ப ஒன்றாவே தாளிச்சிடலாம். 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். கண்ணாடி பதம் அளவு வதக்கிடுங்க. ஸோ தேங்காய் சேர்த்தாச்சு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு, வதக்கிட்டேன். இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சிடலாம். ஆறினோன்னு ஆட்டுக்கல் அம்மிக்கல்ல ஆட்டினீங்கன்னா இருக்கிறவங்க அதில் ஆட்டுங்க, ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய மிக்ஸி தான், வேறு ஆப்ஷன் இல்லையே. ஸோ எடுத்து ஓரமாக ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. இது 2த்தில் எது வேணாலும் ஓகே. நான் வந்து இதில் நம்மளுடைய செந்தூர் காரைக்குடி குழம்புத்தூள் சேர்க்கறதுனால தாளிப்பு எதுவுமே போடல. நம்மளோட காரைக்குடி குழம்புத்தூளே எல்லாம் தேவையான மசாலாஸ் எல்லாமே அதில் கலந்துருக்கிறதுனால. சப்போஸ் நீங்கள் வீட்டில் அரைக்கிற குழம்புத்தூள் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு அதெல்லாம் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு. இப்போ நான் தாளிப்புக்கு ஒரே ஒரு வெங்காயம் மட்டும், எதுவுமே போடலை, ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்த பிறகு நீங்கள் அடுத்தது சிக்கன், நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சத்தூள் கல்லுப்பும் போட்டு கழுவிட்டு சிக்கன் அதில் சேர்த்துடுங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய் தூள். ஸோ இது 2 தூளும் ஃபஸ்ட்டு போட்டு சிக்கனை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிப்போம். சிக்கன் அதாவது தண்ணி விடும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. வதக்க வதக்க சிக்கன் தண்ணி விடும், அந்த அளவுக்கு வதக்கிக்கிங்க. ஸோ 25 வகையான மசாலாஸ் உங்களுடைய சமையலை சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்மளுடைய காரைக்குடி குழம்புத்தூள் அதையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும், சிக்கனும் கொஞ்சம் தண்ணி விடும், அந்த அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மிளகு விழுது அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இந்த குழம்பு கொஞ்சம் லைட்டாக சுருக்குன்னு ஒரு காரத்தோடு, அந்த மிளகு காரம் அதோடு இருக்கும் போது தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் நம்ம ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 பெரட்டி விட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி எப்பயுமே நான் இந்த மாதிரி நான்வெஜ் குழம்பு வகைகளுக்கு நம்ம வந்து வெறும் தண்ணி ஊற்றுறதை விட அரிசி கழுவின தண்ணி, அதாவது கழனின்னு சொல்லுவோம் இல்லையா, முதல் தண்ணியை ஃபஸ்ட்டு ஒரு தடவை கழுவி தண்ணியை அரிசி தண்ணி கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம்
கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த கழனி எடுக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன். உப்பும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட வதக்கி விட்டுட்டு நான் 1 கப் அளவு ஒரு 150 ml அளவு இந்த அரிசி கழுவின தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கழனி தண்ணி. அதை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு என்ன திக்னஸ்க்கு வேணும், குழம்பு கொஞ்சம் திக்காக வேணுமா, இல்லை சில பேருக்கு கொஞ்சம் தண்ணி குழம்பாக இருந்தால் பிடிக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த அரிசி கழுவின தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த மிக்சிலே அந்த தண்ணியை ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேன். ஸோ அந்த தண்ணி அளவை அட்ஜஸ்ட் பண்ணுறது உங்கள் விருப்பம். அப்படி சுற்றி மசாலாவெல்லாம் நீட்டாக வலித்து விட்டுட்டு க்ளீனாக உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு மிதமான தீயில் 2 விசில் விட்டிங்கன்னா போதும். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ பக்கத்துலேயே சிக்கன் ஃப்ரையும் செஞ்சுருக்கேன், அது ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துட்டு இதில் நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்க்குறேன். ஸோ குழந்தைங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கோட சாப்பிட்றதுக்கு பிடிக்குங்கிறதுனால பசங்களுக்கெல்லாம் அது ஆப்ஷனல் தான். உருளைக்கிழங்கு பிடிக்கிறவங்க போட்டு செய்யுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். அவ்வளோதான். ப்ரெஷர் குக்கர் மூடிடலாம். பக்கத்துலேயே சூப்பரான நம்மளுடைய கேஷ்யூ சிக்கன் ஃப்ரை செஞ்சுருக்கேன். இது ஏற்கனவே நம்ம ரெசிபியில் போட்டிருக்கோம். வேணும்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு தடவை கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நீங்கள், அதாவது இந்த குழம்பும் அந்த ஃப்ரைக்கும் செம்ம காம்போவாக இருக்கும். மூடியாச்சு ப்ரெஷர் குக்கர். மிதமான தீயில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா கமகமான் வாசனையோட அருமையான கொஞ்சம் காரசாரமான ஒரு சூப்பரான சிக்கன் மிளகு குழம்பு ரெடி. இதே நீங்கள் நாட்டுக்கோழியில் செய்ய போகிறீங்கன்னா ஒரு 5-6 விசில் விடணும். அப்போ நீங்கள் உருளைக்கிழங்கு போடாதீங்க, வெறும் சிக்கன் மட்டும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா உருளைக்கிழங்குலாம் கரைஞ்சி போயிடும் அது உள்ளே. ஸோ இப்போது ஒரு சிம்மரில் ப்ரெஷர் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சிம்மில் 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்படியே கொதிக்க விட்டுட்டு நல்லா ஃபைனாக கட் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லியும் மேலாப்பில் தூவி ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான கோழி மிளகு குழம்பு ரெடி. பக்கத்துலேயே கேஷ்யூ சிக்கன் ஃப்ரையும் ரெடி. இதே மாதிரி இது 2 சேர்த்து 1/2 ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பக்கம் குழம்பு, இந்த பக்கம் ஃப்ரை. அப்புறம் நீங்கள் ஒரு ரைஸ் வைக்க வேண்டியது தான். இந்த குழம்பு நல்ல சாதத்தில் போட்டு சாப்பிடவும் அருமையாக இருக்கும். இட்லி சுட சுட இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கோழி மிளகு குழம்பு ரெடி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது டேஸ்ட் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியில் மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.